தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கொளத்தூரில் மட்டும்தான் திமுக ஜெயிக்கும், கொளத்தூரில் மட்டும்தான் திமுக ஜெயிக்கும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். கடந்த 4.5 ஆண்டு காலமாக திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து வருகிறது. தமிழ்நாட்டின் மேல் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமை ஏற்றி வைத்துள்ளது. தமிழக கஜானா கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. தமிழக கவுன்சிலர்கள், திமுக கவுன்சிலர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் கோடி கோடியாக சொத்து சேர்த்துள்ளனர். கருணாநிதி குடும்பத்தினர் கோடி கோடியாக சொத்து சேர்த்துள்ளனர். கடந்த 4.5 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த திமுக நிர்வாக திறமையற்ற ஒரு ஆட்சி நடத்தி வருகிறது. தென் மாவட்டத்தில் சாதி கலவரங்கள் நடைபெறுகின்றன, கட்டுப்படுத்த முடியவில்லை. தமிழகம் முழுவதும் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. சாராயம் ஆறு போன்று ஓடுகிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா விற்பனை தலைவிரித்தாடுகிறது. சமூக விரோத செயல்கள் நடைபெறுகின்றன. பாலியல் பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக நடைபெறுகின்றன. மலைகள் வெட்டி எடுத்து கேரளாவுக்கு கடத்தப்படுகின்றன. கனிம வள கொள்ளை நடைபெறுகிறது. ஆற்று மணல் கடத்தப்படுகிறது. கண்மாய் மண்கள் கடத்தப்படுகிறது. கடந்த 4.5 ஆண்டு காலமாக இந்த திமுக ஆட்சியில் மாணவர்களுக்காகவோ, மகளிருக்காகவோ, இளைஞர்களுக்காகவோ, பெண்களுக்காகவோ, தொழிலாளர்களுக்காகவோ, ஆசிரியர்களுக்காகவோ, அரசு ஊழியர்களுக்காகவோ, சாலையோர பணியாளர்களுக்காகவோ எந்த ஒரு உருப்படியான திட்டமும் கொண்டு வரப்படவில்லை. ஆக இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சி மக்கள் நலன் ஆட்சி அல்ல, மக்கள் விரோத ஆட்சியாகவே உள்ளது. இந்த 4.5 ஆண்டுகளில் திமுக கவுன்சிலர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொத்து சேர்ப்பதில் தான் குறியாக உள்ளனர். மக்கள் நலன் பற்றி அவர்களுக்கு அக்கறையே கிடையாது. திமுக கவுன்சிலர்கள் கூட மக்கள் நலனில் அக்கறை கிடையாது. உள்ளாட்சி பணிகள் தொய்வடைந்துள்ளன. எங்கு பார்த்தாலும் குப்பைகள், தெருவுக்கு தெரு குப்பைகள், குப்பை அள்ளப்படுறதே கிடையாது. தெருவுக்கு தெரு குப்பை நாரி போய் கிடக்கு. நாய் தொல்லை அதிகமா இருக்குது. நாய் கூட பிடிக்க முடியல. குடிநீர் வசதி செய்து தர முடியல. சாலைகள் குண்டு குழியமாக உள்ளன. தெருவிளக்குகள் எரியவில்லை. எங்கு பார்த்தாலும் கொசு தொல்லை. கொசு மருந்து கூட அடிக்கல. ஆக கடந்த 4.5 ஆண்டு காலமாக திமுக ஆட்சி ஒரு நிர்வாக திறமையற்ற ஆட்சியாக உள்ளது. திமுக ஆட்சியில் கடன் சுமை ஏற்றப்பட்டுள்ளது. இதை சமாளிப்பதற்காக திமுக பொங்கலுக்கு 3000, அரசு ஊழியர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், மாணவர்களுக்கு இலவச லேப்டாப், இந்த மாதிரியான திட்டங்களை கடைசி நேரத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இது கை கொடுக்கும் என்று நம்புகிறது. கண்டிப்பாக கை கொடுக்காது. கடந்த 4.5 ஆண்டு காலமாக நிர்வாக திறமையற்ற இந்த திமுக ஆட்சி மீது அனைத்து தரப்பினரும் கடும் கோபத்தில் உள்ளனர். பொதுமக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். இந்த கடும் கோபமானது தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும். இதே நிலை நீடித்தால் தற்போதுள்ள நிலவரப்படி தமிழக சட்டசபை தேர்தல் தற்போது நடைபெற்றால் திமுக கொளத்தூரில் மட்டும்தான் ஜெயிக்கும், வேறு எங்கேயும் ஜெயிக்காது. இந்த நிர்வாக திறமையற்ற இந்த திமுக அரசின் மீது மக்கள் கடுங்கோபத்தில் உள்ளனர். இப்போது தேர்தல் நடைபெற்றால் கொளத்தூரில் மட்டும்தான் திமுக ஜெயிக்கும், வேறு எங்கேயும் திமுக ஜெயிக்காது.